இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஒட்டுமொத்த உலகமே மியான்மர் பக்கம்தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலநடுக்கம் பெருமளவுல பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கு. பல்வேறு தரப்புல இருந்து அங்க ஆதரவுகளும் அதே நேரத்துல நிவாரண உதவிகளும் வழங்கப்பட்டு இருக்க நிலையில மியான்மர்ல மீண்டும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருந்துச்சு. இதை தொடர்ந்து அங்கே மீட்பு பணிகள் ஒரு பக்கம் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் அது தொடர்பான காட்சிகள் பார்க்குறவங்களை வருத்தப்படவும் செஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே இது நடக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சிருக்கு. இந்த காட்சிகளை பார்க்கலாம். நம்ம காட்சிகள் வாயிலாக பார்த்தோம். அதாவது ரஷ்யா உட்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்த மீட்பு குழுவினர் இப்போ மியான்மரை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களை மீட்கும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வர நிலையில் மியான்மரில் ஏற்பட்ட இந்த பயங்கர நிலநடுக்கத்துக்கு முன்னாடி அங்கே பல கட்டிடங்கள் இருந்த விதமும் அதுக்கு அடுத்தபடியாக நிலநடுக்கம் ஏற்படுத்தினதுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய நிலைமையும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செயற்கைக்கோள் புகைப்படமா எடுத்து வெளியாகிருக்கு. அதை பார்ப்போமா? நிலநடுக்கத்திற்கு முன் நிலநடுக்கத்திற்கு பின் அப்படிங்கிற காட்சிகளை பார்த்தோம். இந்த நிலையில அங்க பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டதுனால பல இடங்கள்ல மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த மின்சாரம் இல்லாதனால நிறைய இடங்கள் இருள மூழ்கி இருக்கு அப்படின்னே சொல்லுவோம். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒட்டுமொத்த மியான்மரையே புரட்டி போட்ட இந்த நிலநடுக்கம் அங்கே இருக்கக்கூடிய தலைநகரை மட்டும் சும்மா விட்டு வைக்குமா என்ன? ஏன்னா தலைநகரான நைபிடாவில் பல்வேறு இடங்களில் கட்டிடங்கள் தரைமட்டமாக இருக்கு. இதனால அங்கே மின்சாரமும் இல்லை. மின்சாரம் இல்லாதனால பல இடங்கள் இருளில் மூழ்கி இருக்கு. இதே நேரத்தில் அங்கே தொலைபேசி வசதியும் இல்லை, இணைய சேவை வசதியும் இல்லாததுனால அங்கே இருக்கிற மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி அவதிப்படுறாங்க. அதை பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் மியான்மர் நிலநடுக்கத்தில் ஏற்பட்ட கட்டிட இடிபாடுகளில் 40 மணி நேரமாக ஒரு முதியவர் சிக்கி தவிச்சிருந்திருக்கார். அவரோட உயிரோட தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு நற்செய்தியாக இருந்தாலும் அவரை பத்திரமா கூட்டிட்டு வரதுல பெரிய சிக்கல்கள் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் மீட்பு குழுவினர், அதாவது சீன மீட்பு குழுவினர் அந்த முதியவரை பத்திரமா மீட்டிருக்காங்க. இந்த நிலநடுக்கம் மியான்மர் மட்டும் இல்லைங்க. மியான்மரில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தோட தாக்கம் அடுத்தபடியாக தாய்லாந்து வரைக்குமே ஏற்பட்டிருந்துச்சு. அதோட வீரியம் இருந்துச்சு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா தாய்லாந்தில் பல்வேறு இடங்களில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தாய்லாந்தில் பேங்காக்லேயே சரி, என்ன மாதிரியான நிலநடுக்கம் வந்தாலும் அங்கே எந்த கட்டிடங்களுமே இடிஞ்சு விழாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இருக்கு. ஆனால் இப்படி இருக்க நிலையில இப்போ தடவையாக பேங்காக்ல ஒரு கட்டிடம் அங்கே இடிஞ்சு விழுந்திருக்கு. இந்த கட்டிடம் கிட்டத்தட்ட 33 மாடி கொண்ட கட்டிடம் அப்படின்னு சொல்லப்படுது. இதோட வேலைப்பாடு, இந்த கட்டிடத்துக்கான வேலைப்பாடு அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. தாய்லாந்து அரசோட தணிக்கை துறைக்காக 45 மில்லியன் செலவில் இந்த கட்டிடத்தை கட்டிட்டு வந்திருக்காங்க. கடந்த 3 வருஷமா அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையும் நடந்திருக்கு. இத்தாலிய தாய்லாந்து மேம்பாட்டு PLC மற்றும் சீன ரயில்வே 10 அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த
கட்டிடத்தை கட்டிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. சரி, இப்போ இப்படி இருக்கிற நிலையில இந்த கட்டிடம் சரிந்து விழுந்ததற்கான காரணத்தை ஆராயறதுக்காக அந்த அதிகாரிகள் அங்கே ஈடுபட்டுட்டு வராங்க. அதே நேரத்தில் இந்த கட்டிடத்தை சீன நிறுவனம் கட்டிட்டு வரதுனால கிட்டத்தட்ட 49% ஷேர் வந்துட்டு இந்த சீன நிறுவனத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சீன நிறுவனமானது 2018 தான் தாய்லாந்துல கட்டிடங்கள் கட்டுறதுக்கான அந்த கான்ட்ராக்டை வாங்கியிருக்காங்க. அலுவலக கட்டிடம், ரயில்வே, அப்புறம் ரோடு போடுறது, இந்த மாதிரியான கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் இந்த சீன 10 நிறுவனம், ரயில்வே 10 நிறுவனம் அப்படிங்கிறவங்க தான் கான்ட்ராக்டுக்கு எடுத்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த 33 மாடி கட்டிடத்தையும் அவங்க கட்டிட்டு வந்த நிலையில சமீபத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் இந்த கட்டிடம் தரைமட்டமாக சரிந்து விழுந்திருக்கிறது பேங்காக்ல இருக்க அதிகாரிகளை பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கணும் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த கட்டிடத்தில் மொத்தமாக கிட்டத்தட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தவங்கள 17 பேர் உயிரிழந்திருக்காங்க, 32 பேர் காயங்களோட மீட்கப்பட்டிருக்காங்க. மற்ற 83 பேரோட நிலை என்ன அப்படின்னே தெரியாம இப்ப வரைக்கும் அங்க வந்து அந்த மீட்பு பணிகள் போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சரி, இந்த மாதிரியான சம்பவம் நடந்த நிலையில இந்த தாய்லாந்தோட பிரதமர் ஷினவத்ரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாய்லாந்தில் நாங்கள் உலகத்தரத்திலான கட்டுமானங்கள் பணிகளை தான் நாங்கள் எப்போவுமே நடத்துவோம் அப்படின்னும், அதே நேரம் நிலநடுக்க வரும் அப்படின்ற பட்சத்தில் அதை தாங்குற வகையில் தான் எங்கள் நாட்டில் வந்து இந்த கட்டிடங்கள்லாம் இருக்கும், கட்டப்பட்டுட்டும் நாங்கள் வரோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நிலநடுக்கத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய எல்லா கட்டிடத்தையும் நாங்கள் ஆய்வு பண்ணியிருக்கோம். ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் திரும்பியும் மக்களோட பயன்பாட்டுக்கு இந்த கட்டிடங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இருந்தாலும் இந்த 33 மாடி கட்டிடம் சரிந்து விழுந்ததற்கான காரணத்தை நாங்கள் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது தொடர்பான முறையான விசாரணைக்கு நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே தாய்லாந்தில் கட்டுமான விதிமுறைகள் ரொம்ப கடுமையாக அவங்க பின்பற்றுறாங்க. அதாவது கட்டிட வரைபட அனுமதிக்கு மட்டும் 1.5 வருஷம் எடுத்துப்பாங்களாம். இப்போ ஒருத்தவங்க வந்து அந்த கான்ட்ராக்டை எடுக்கிறாங்க, அங்கே பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்ரூவல் ஆகிறதுக்கு மட்டுமே 1.5 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா அதோட ப்ளூ பிரிண்ட் அங்கே இருக்கக்கூடிய மொத்த மக்களோட பார்வைக்குமே அவங்க கொடுப்பாங்களாம். அது மட்டும் இல்லை, வீடு இல்லை அடுக்குமாடி கட்டடம் கட்டுறாங்க, பெரிய கட்டடம்லாம் கட்டுறாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே தனித்தனி செப்பரேஷன் ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா இவ்வளோ ஹைட்டில் தான் பால்கனி இருக்கணும், இவ்வளோ ஹைட்டில் தான் வந்துட்டு அங்கே இன்னொரு வீட்டுக்கும் நம்மளோட வீட்டுக்கோ வந்துட்டு டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கட்டுப்பாடுகள்லாம் அங்கே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அப்படி இருந்தும் இந்த 33 மாடி கட்டடம் சரிந்து விழுந்த இந்த நிலவரம் வந்து அங்கே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம், பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு சீன நிறுவனம் என்ன பதில் சொல்ல போகுது அப்படிங்கிற விசாரணையும் அங்கே தொடர்ந்து நடந்து வருது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.